படிக்கலைன்னா ஆடு மேய்ப்ப, மாடு மேய்ப்ப, பன்னி மேய்ப்ப அப்படின்னு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற டயத்துலலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒழுங்காக படிக்காமல் இருந்தப்போ, ஒழுங்காக எக்ஸாமில் மார்க் வாங்காமல் இருந்தப்போ அப்போல்லாம் வந்து இதை சொல்லி தான் பயமுறுத்துவாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் அவன் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். அவன் முன்னாடி நடிக்கணும். அவனுக்கு வந்து ஜால்ரா போடணும். காலையில் ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போனால் நைட் ஒரு 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு முடியும். எப்படியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்கு வேலைக்கு விடுறதில்ல, லேட்டாக தான் அனுப்புவாங்க. ஏன்னா கரெக்டாக போனால் அது கூட ஒரு தப்பாயிரும். அவன் முன்னாடி நடித்த அந்த ஒரு 12 மணி நேரம் அவன் கண் பார்வையிலேயே சுற்றி அந்த அவங்க வச்சுருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயுமே அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் சமாளித்து ஒரு நாளை கடந்து வீட்டுக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ஸ்கூல் படிக்கிறப்ப அவங்க சொன்ன அந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது அதெல்லாம் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க. சத்தியமாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்து அதிகமாக வருதோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு தேவையான அளவு சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறேன்ல, நீ போய் ஆடு மேய்க்க வேண்டியதானே, மாடு மேய்க்க வேண்டியதானேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒன்ஸ் இது ஒரு லூப் மாதிரி தான். மாட்டிக்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி சண்டை வரும். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஒரு கார் டிரைவிங் பழகிட்டு ஒரு கார் டிரைவராக கூட போயிடுறேன், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவராக போயிடுறேன், அந்த மாதிரி சொல்லுவேன். இப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, உன் புத்தி ஏன் இவ்வளோ மட்டமாக போகுது, இதுக்கு தானே அவனை இவ்வளோ படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து அவங்கள ரியலைஸ் பண்ணுற நிலைமையில் அவங்க கிடையாது. அதில் இப்போ கார் ஓட்டுறதுல எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஒருத்தவங்களுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ப்ரெஷராக வேலை பார்க்குறது வந்து அது பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் சொல்கிறது வந்து இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே புரியும் நான் நினைக்கிறேன். இந்த மன நிம்மதி, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் இதெல்லாம் கடந்து உலகம் வேறு ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கு. நவீனமாக என்ன சொல்கிறது, மனுஷனோட ஆயுளும் சரி, சந்தோஷம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து நான் சொல்கிறது உளமாற நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதோட உள்ளார்ந்த அர்த்தமும் உண்மையும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணிடுங்க. ஊர் உலகம் 1000 விதமாக பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகலைன்னா ஏன் வேலைக்கு போகலன்னு பேசுவோம். நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா வேணா இதே சம்பளத்துக்கு இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான்னு தோணும். நீங்கள் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, உனக்கெலாம் என்ன அவ்வளோ தைரியமா, உனக்கு என்ன பேக்கப் இருக்குது, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற, உனக்கு என்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ, என்ன தோத்தா என்ன ஆயிரப்போகுது, இருக்குது ஒரு வாழ்க்கை. நம்ம சாகுறப்போ நம்ம மனசில் தோன்றதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு நிம்மதி இருக்கணும் கண்டிப்பாக. கடைசி வரையே நம்ம நினச்சதை பண்ணவே இல்லையே, ஐயோ இந்த லூப்பில் மாட்டிக்கிட்டோம், இந்த சொசைட்டி கட்டமைச்சு வச்சுருக்கிற அதே விஷயத்துலேயே நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம நினச்ச ஒரு விஷயத்த கூட பண்ணலே நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸோ யோசித்து அடுத்தடுத்து நீங்கள் பாருங்கள், மூவ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. ஸோ நான் சொல்கிறது கரெக்டுன்னு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. இதை பற்றின மேலும் ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தாராளமாக சொல்லலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.